கரூரில் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி காவலர் ஒருவரது மனைவியும் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்க கேட்கலாம். காதர், உயிரிழந்த காவலரோட மனைவியும் அந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க சென்றாரா? என்ன விவரம்? நாம் நின்று கொண்டிருப்பது கரூர் வடிவேல் நகர் காவலர் குடியிருப்பு பகுதி. நேற்று மாலை விஜய் பரப்புரை மேற்கொண்ட அந்த இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காவலர் குடியிருப்பு பகுதி இருக்கிறது. இந்த காவலர் குடியிருப்பில் கரூர் நகர போக்குவரத்து காவலராக பணியாற்றி வரும் தேவேந்திரன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருடைய மனைவிதான் சுகன்யா. அவருக்கு வயது 33. அவர் அந்த நேற்று மாலை அந்த பரப்புரை கூட்டத்திற்கு விஜய் காண்பதற்காக சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவரும் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து அவரது உடல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்கு பின் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல் இங்கு காவலர் குடியிருப்புக்கு கொண்டு வந்து அவரது வீட்டில் சிறிது நேரம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதை அடுத்து அவரது ஊரான தாந்தோன்றி மலைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு கொண்டு சென்று அதன் பின்பான அந்த இறுதிச் சடங்குகள் நடைபெற்று அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற காவலரின் மனைவி உயிரிழந்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் மட்டும் இந்த கூட்டத்துக்கு தனியா போனாங்களா, இல்ல அவரோட கணவர் காவலரான அவரோட கணவரும் சேர்ந்து போனாங்களா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா காதர்? நிச்சயமாக காவலர் சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் காவலருக்கு பணி இருந்திருக்கும். நேற்று இந்த கரூர் மாவட்டம் மட்டுமே அருகிலுள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கும். ஆகவே அவர் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஆகவே இந்த சுகன்யா மட்டும் அருகிலுள்ளவர்களுடன் சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் அது குறித்த விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி காவலரின் மனைவியும் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காதர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் 10 குழந்தைகள் உள்ளிட்ட 39 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் காவலரின் மனைவியும் ஒருவர் என்று தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவரின் சொந்த ஊருக்கு அவரின் உடல் தற்போது கொண்டு செல்லப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். உறவினர்களும் நண்பர்களும் கதறி அழுதபடி அவரின் உடலை வழியனுப்பி வைக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விஜயின் பரப்புரை நடந்த வேலுசாமிபுரம் பகுதியிலிருந்து 300 மீட்டர் தொலைவிலேயே காவலர் குடியிருப்பு இருந்திருக்கிறது.